எனக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளையார் கரைய மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? கஷ்டத்தை சொல்லியே கரையாத பிள்ளையார் இப்படி போட்டு கரைச்சா மட்டும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog on GNA Scott தமிழ். நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கு வந்து கேஷுவல் டே vlog தான். ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்தியெல்லாம் எல்லாம் நல்லபடியாக கொண்டாடிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த விநாயகரை வந்து நம்ம பிடிச்சி வச்ச பிள்ளையாராக இருக்கட்டும், இல்லை மண்ணில் நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம கரைப்போம். ஸோ இன்றைக்கி நாங்கள் கரைக்க போகிறோம். அதோட டே அப்படியே இந்த vlog அப்படியே போக போகுது. இங்கே எங்களால் அந்த மண்ணு பிள்ளையார் வாங்க முடியலை. ஸோ லாஸ்ட் vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம க்ளே வாங்கிறதுக்காக போயிருப்போம். ஸோ அந்த க்ளேயில் வந்து நாங்கள் கொஞ்சம் பிள்ளையாரும் பண்ணியிருந்தோம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக வந்து மஞ்சளில் பிள்ளையார் கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த பிள்ளையார் தான் நாங்கள் கரைக்க போகிறோம். அதுதான் கரைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் காமிக்கிறேன். அண்ட் காஃபி குடிச்சிட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இவர் தான் எங்கள் விநாயகர். நான் சொன்னேன் இல்லையா, க்ளேயில் பண்ண விநாயகர் இவர் தான். இவர் மஞ்சள் பிள்ளையார் தான் நாங்கள் இப்போ கரைக்க போகிறோம். ஏன்னா அந்த க்ளேயில் வந்து கொஞ்சம் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ கடலில் கரைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து மஞ்சள் பிள்ளையாரை வந்து நாங்கள் கரைக்கிறோம். ஸோ மஞ்சள் ஆன்டிபயோட்டிக், கிருமி நாசினி, ஆல் த திங்ஸ் ஆர் தேர். ஸோ அதனால் நாங்கள் மஞ்சள் தான் நாங்கள் பண்ணுறதா இருக்கும். இது வேண்டாம். காஃபி குடிச்சிட்டு பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு மங்களகரமாக மஞ்சள் பிள்ளையார்லேருந்து ஆரம்பிக்கிறோம். விநாயக பெருமானே, எனக்கு தெரிஞ்சு இந்த பிள்ளையார் கரைய மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? கஷ்டத்தை சொல்லியே கரையாத பிள்ளையார் இப்படி போட்டு கரைச்சா மட்டும். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. நல்ல வெயில், ஆனால் காற்று தான் பலமாக இருக்குது. இப்போ நாங்கள் பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம் ஒரு காஃபி குடிச்சிட்டு. இன்றைக்கி வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால அவ்வளோவா யாரும் இருக்க மாட்டாங்க. பட் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இதே நம்ம ஊராக இருந்திருந்தால் தெருவுக்கு தெரு அந்த சவுண்டு குழாய்கள்லாம் கட்டி ஒரே பாட்டாக இருந்திருக்கும். டெய்லி காலையில் அப்படி வழிபாடு, சுண்டல், அது இதுன்னு இருந்திருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் காது கிழிகிற மாதிரி சவுண்டு வச்சு அது ஒரு பரபரப்பாக. நம்ம ஊர் தான் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. பட் இட்ஸ் ஓகே. இந்த சைட் பீச் ரோட். என்னடா இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அங்கே அவ்வளோவா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆஃப் ஷோரில் வேலை செய்கிறவங்க அப்பப்போ வந்து போவாங்க. ஸோ முக்கால்வாசி அந்த பில்டிங் எல்லாமே வந்து காலியாக தான் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது. நார்மல் வீக் டேஸ் இன் அபர்டீன், ஸ்காட்லாண்ட். யூகே, யூரோப். நல்ல வெயில், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக. ஆனால் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இலைகள் எல்லாம் காய ஆரம்பிக்குது. வின்டர் இஸ் கம்மிங். என்ன வெயில் அடிக்குது, வின்டர் இஸ் கம்மிங்கன்றீங்க அப்படின்னாதீங்க. 10 டிகிரி தான் இருக்குது. பட் வெயில் அடிக்கிறதுனால குளிர் தெரியல. ஸோ அது கொஞ்சம் வார்மாக இருக்குது 10 டிகிரிக்கு. அதுக்கப்புறம் 7, 8 அந்த மாதிரி தான் போகும். பட் மேனேஜ் பண்ணலாம். இந்த குளிர் கொஞ்சம் பழகிடுச்சு. ஸோ அதனால் இந்த 10 டிகிரி பெருசாக தெரியல.
போதும், வண்டி வருது, வெயிட் செய்வோம். ஸோ கரைக்கிறதுக்கு பீச் வந்தாச்சு. பிள்ளையாரை எடுப்போம். தடயம் எதுவுமே இல்லை.